Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்பியான ஜூசியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு சிக்கன் 65 செய்யறதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிக்கங்க. சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும் வரதுக்கு சிக்கனை வந்து ஒரு 2-3 வசல் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் வினிகரு, வினிகர் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கோல்டு வாட்ரு, இந்த சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்திக்குங்க. தண்ணி சேர்த்திட்டு இதை வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுக்குங்க. உங்களுக்கு 1 ஹவர் வரைக்கும் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர் வரைக்கும்னாது ஊற வச்சுக்குங்க. இந்த மாதிரி வினிகரில் ஊற வச்சு சிக்கன் செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். 1 ஹவர் வினிகரில் ஊற வச்ச சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. வினிகர் இல்லைனாக்கா நீங்கள் லெமன் ஜூஸை புழிஞ்சு கூட 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் கபாப் மசாலா. இது வந்து வீட்லேயே அரைச்ச கபாப் மசாலா. இது போட்டாக்கா நல்லா கலரும் டேஸ்ட்டும் நல்லா வரும். எனக்கு ஃபுட் கலர் சேர்த்த விருப்பம் இல்லாதனால இது சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்தோன்னா. அடுத்து இதில் ஒரு சின்ன லெமனோட ஜூஸ். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் 2 ஸ்பூன் தயிர், தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஒரு முட்டையோட அந்த ஒயிட் மட்டும் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்திக்குங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து இது மேக்னேட் ஆகிறதுக்காக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இந்த மாதிரி 1 ஹவர் நல்லா மேக்னேட் ஆனணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணும்போது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே போட்டு ஊற வச்சிடாதீங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனணும் இந்த சிக்கன் பீஸை ஒவ்வொன்றா இதில் போட்டுடலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனணும், இன்னொரு பக்கத்தையும் இப்படி திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் ஃப்ரை ஆனணும். இதை எடுத்துடலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு சிக்கன் 65 வேணும்னாக்கா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆயிலை வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்த சிக்கனை வந்து மறுபடியும் இந்த ஆயிலில் போட்டுடலாம். ஒரு செகண்ட் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு இதை எடுத்துருங்க. இந்த ஸ்டெப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக கார்னிஷ்காக இந்த ஆயில்லையே கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண இந்த பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் இந்த சிக்கன் மேலே போட்டுடலாம் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சாஃப்டான ஜூஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.